இந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா அப்பாவே தூக்கிட்டு வந்துட்டு அவன்ல போட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு அவன்ல வச்சுட்டு இவங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. டக்குன்னு அவனோட டோரையுமே மூடிட்டாங்க. அந்த பொண்ணு எழுந்ததுக்கு அப்புறமா பயத்துல ரொம்ப கத்தி டோரை ஏற்றி உதச்சிட்டு வெளியே வந்துடுறா. ஆனா அவங்க அப்பா அந்த பொண்ணை அடிச்சே நிறுத்தி அவங்க அம்மா டேப் ஓட்டி இந்த பொண்ணை திருப்பி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு திருப்பி அவனுக்குள்ளேயே தூக்கி போட்டுறாங்க. இந்த தடவை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட டோரையுமே மூடிட்டாங்க. டோரை திறக்கவே முடியாத மாதிரி டேப் வச்சும் கட்டிட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சுறா, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கன்ட்டு. ஆனா இவங்க காதலே அது விழாம இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவனையுமே ஆன் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு வலி தாங்க முடியாம ரொம்ப கத்துறா. ஏன்னா அந்த பொண்ணை உயிரோட வச்சு எரிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த டைம்ல அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா அம்மாவையும் தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாத்திடுறாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடியே வராங்க. அந்த டைம்ல தான் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அதை தடுத்து நிறுத்திடுறாரு. பேரண்ட்ஸா இருந்துகிட்டு எதுக்காக இந்த பொண்ணு கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு பூதம். இது வரைக்கும் இந்த பொண்ணு நிறைய பேரோட உயிரை எடுத்திருக்கா. இனிமேலும் யாரும் சாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.